ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சோழன். அது மட்டும் இல்லை, நான் உங்களை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் டிவோர்ஸும் வேணான்னு சொல்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கே வந்தேன். அந்த நேரத்தில் அந்த போலீஸ் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதனால தான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அம்மா அப்பா என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனும்போதும் உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அப்போ தான் நான் முடிவெடுத்தேன், உங்களவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு தோணுச்சு. அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்களை விட்டு என்னால் பிரிஞ்செல்லாம் தனியாக வாழ முடியாது சோழன். உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முன்னே என்ன கூட நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ கிடையாது, நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆகிட்டீங்க, நான் உங்களுடைய பொண்டாட்டி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் கனவா நனவான்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல நிலா. ஆனால் இந்த உலகத்திலே யாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா நான் மட்டும்தான் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் பேசாத, நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நீலா. நான் இப்படியெல்லாம் ஒரு நாள் நமக்காக வரவே வராதான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் ஏக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் அது இன்றைக்கி எனக்கு நடந்திருக்கு. கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த நிமிஷம் நீ என் பக்கத்தில் இருக்க நீலா, நான் உன் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் முன்னால் உன்னை பார்த்து பேசினா கூட அவ்வளோ பயப்படுவேன். ஆனால் இப்போ நீ சொன்ன வார்த்தை எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்க நீலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. விடிஞ்சிருது. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, என்ன விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் நிலா தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ரொம்பவே பயந்து போகிறாரு. ஆமாம், இல்லை நிலா என்னை லவ் பண்ணுது, எங்கள் 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாரு. என் நிலா எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்க பாரு, அழகு அழகு பேரழகு இவ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் நிலாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் போற்றி விட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. வரும்போது ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டே வராரு. வெளியே நம்ம சேரன் இருந்துட்டு பக்கத்து வீட்டில் பாம்பு வந்திருக்கான், நாமளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாண்டி பல்லவன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சோழன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடா அங்கே பார்த்துட்ருக்கீங்க, நான் இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்களே அந்தட்ட பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்துதான் பார்த்தா நம்ம சோழன் நின்றுட்டுருக்காரு. வானச்சோளா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா வெக்கெல்லாம் பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நிலாவோட இருக்கிற போது எங்கே என்னை துரத்தி விட்டுருவாளோன்னு பயந்துக்கிட்டே உள்ளே போனடா. நாங்களும் அதை நினச்சிக்கிட்டு தான் உனக்கும் சேர்த்து படுக்கையெல்லாம் ரெடி பண்ணோம். ஏன் அண்ணனுக்கு கூட சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, அண்ணன் தான் சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மொத்தமாக சேர்த்து என் அசிங்கப்படுத்தினே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அசிங்கம் இல்லைடா, இது எப்பவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது தானே, அதனால தான் எக்ஸ்ட்ராவே ஒரு பாய் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. நானும் நிலாவும் என்னெல்லாம் பேசினோம் தெரியுமா? டேய், அதெல்லாம் இப்போ நீ சொல்லியே தீரணுமா? முதல்ல போய் குளிச்சுட்டு ரெடியாக போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, என்னை விரட்டிகிட்டே இருக்க, வேறு என்னடா பண்ண சொல்கிற, போட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சேரன் இருந்துட்டு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி வராரு. இன்ஜினியர் ஒருத்தருது வேலை பைக் வேலை கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்றியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பான நானே வரணுமா, இல்லை அவர் வண்டி எடுத்துகிட்டு வருவாரான்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அவரே கொண்டு கொடுத்துருவாரு, கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்றா, வண்டியில் என்ன பிரச்சனைன்னு முதல்ல பார்க்குறேன்னு, அப்போ எப்போ கொடுக்குறேன்னு நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இருடா டீ போட்டுட்ருக்கேன் அண்ணன், உன் கூட கொஞ்சம் பேசணுன்னு, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ண்ணே, நீ இல்லைனா நாங்களாம் என்னவா இருப்பேன்னு சத்தியமே எனக்கு தெரியலண்ணே, நீ இருந்தது தான் எங்களை எல்லாரையும் பத்திரமா வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டுருக்க. நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் மேலே எந்த கோபமும் இல்லைல்ல, ஏன் இவன் கூட தானே உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் அவன் பண்ணிக்கிறதா சொல்கிறான். ஆனால் நான் அப்படி இல்லாமல் உனக்கு சின்னவன் தான் நான், ஆனால் நான் என்னோடய வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்துட்டேன் இல்லைன்னு, உனக்கு அதனால் என் மேலே எந்த கோபமும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கணும் தானே நாங்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணே, அதே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ சந்தோஷமாக இருக்கல, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு
சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணன் டீ கிடைக்குமா? போயிட்டு உட்கார்றா அதுக்காக தான் நீ அண்ணனுக்கு ஐஸ் வச்சாடா?" "இல்லடா, நான் உண்மையா தான் மனசுல இருந்த பாரத்த நான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததா ரூம்க்கு போறாங்க. அங்க நிலா வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "என்ன நிலா, எந்திரிச்சிட்டியா?" "எந்திரிச்சிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான், "நேத்து நைட்டெல்லாம் நடந்தத பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உன் பக்கத்துல தூங்குனேன் நிலா." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "போதும் போதும் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அட பாருடா என் நிலா வெட்கப்படுது. வெட்கத்துல கூட என் நிலா எவ்வளோ அழகா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சோழனும் போய் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. சோழன ஹக் பண்ணிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. "ஐயய்யோ! என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் வாஷ்ரூம் போணும். போயிட்டு வா. என்ன இப்ப அதுக்கு? உனக்கு தான் தனியா கட்டி குடுத்துருக்கோம்ல." அப்படின்ற மாரியும் சொல்லிறாங்க. "இல்ல குடுத்துருக்கீங்க. ஆனா இருந்தாலும் வெளியே எல்லாரும் இருப்பாங்க. நான் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு போறது?" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அவங்க வெளிய யாராச்சும் இருக்காங்களா பாருங்களேன். கிச்சன்ல பெரிய அண்ணனும், பாண்டியும் நின்னுட்டுருக்காங்க. வெளியே பல்லவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். "நீ கேஷுவலா கிளம்பு. அவங்க எதுவும் நெனைக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரியும் சொல்லிறாங்க. "இல்ல, இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்ற மாரியும் சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "சரி நீ இங்கேயே இரு." அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு, "வா நிலா, வா நிலான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நிலா வாஷ்ரூம் போணுமான்னு, நீங்கலாம் இருக்கீங்கல்ல, அதனால வெட்கப்பட்டுக்கிட்டே நின்னுட்டுருக்கேன்னு." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நிலா இந்த வீட்ல இருக்கிற பொண்ணு தான்டா, அதுக்கேன்டா இவ்வளோ வெட்கம்?" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா கோவம் வந்து சோழனோட தலைமையிலேயே 4 கொட்டு கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கேஷுவலா கிளம்பி போயிடுறாங்க. அந்த புள்ள அது பாட்டுக்கு போயிருக்கும். "நீ தேவையில்லாம எங்ககிட்ட வந்து சொன்னதுனால தான் அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உன் வாய வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டல்ல." அப்படின்ற மாரி திட்டிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.